ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் வந்து மோட்டோ விளாகிங் பண்ணலான்னு இருக்கோம். அதனால் வந்து நான் ஒரு செஸ்ட் மவுண்ட் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். அதான் அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனலுக்கு வந்து நான் மோட்டோ விளாகிங் பண்ணுறது வந்து 2 மவுண்ட்டு பார்த்துருந்தேன் ஆக்சுவலாக. ஒன்று வந்து ஹெல்மெட் மவுண்ட்டு, இன்னொன்று வந்து செஸ்ட் மவுண்ட்டு. நான் வந்து இப்போ செஸ்ட் மவுண்ட்டு தான் வாங்கியிருக்கேன். இந்த மவுண்ட்டை நான் எதனால் வாங்கினேன்னா, இந்த மவுண்ட்டு தான் வந்து கொஞ்சம் நிறையா ப்ளேஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்குமா. இப்போ நம்ம பைக்கில் போனோம்னா ஹேண்டில் பார்லாம் வந்து இந்த செஸ்ட் மவுண்ட் வாங்கினா தான் கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஹெல்மெட் மவுண்ட்டுமே நல்லா தான் இருக்கும் இந்த செஸ்ட் மவுண்ட்டோட கம்பேர் பண்ணால். ஆனால் வந்துட்டு நான் மொபைல் எடுக்கிறனால எனக்கு ஏதோ இதுதான் கரெக்டாக இருக்காமல் இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு டேங்க்கு, அப்புறம் ஹேண்டில் பாரு, அப்புறமேட்டு வந்து ரோடு 3மே சேர்த்து கரெக்டாக ஒரு வியூ இதை எடுக்கும். இதே ஹெல்மெட் மவுண்ட் வந்துச்சுன்னா அதில் வந்து பைக் வந்து ஹேண்டில் பார் அந்த அளவுக்கு தெரியாது, சும்மா ரோடு மட்டும் தெரியும். அதனால தான் சரி இந்த மவுண்ட்டை வாங்கிடலான்னு பார்த்தேன். இந்த மவுண்ட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. 400 ரூபாய்க்கு வந்து இந்த மவுண்ட் வாங்கலாம், ஒர்த்து தான். நான் வேணால் லிங்க் தரேன், கீழே பார்த்து நீங்களே பை பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் நான் வந்து இதை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லிடுறேன். இதை வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த கிளிப்பை வந்து இதில் மாட்டணும் நல்லா. இதை வந்து நம்ம எந்த சைடு வேணால் மாட்டிக்கலாம், பின்னாடிலேருந்து மாட்டிக்கலாம், கீழேருந்தும். அப்படி வச்சா அது ஒரு பொசிஷனில் இருக்கும், இப்படி வச்சா இது ஒரு இது மாதிரி இருக்கும். எப்படி வேணுமோ நம்ம மாட்டிக்கலாம். அப்புறம் அந்த இதை வந்து இதில் மாட்டணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மொபைல் ஹோல்டரை வந்து இதில் மாட்டணும். இதுதான் வந்து கரெக்டாக டைட்டாக மாட்டிக்கோங்க. இது வந்து ரொம்ப லூஸாக மாட்டினீங்கன்னா நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போவையில் மொபைல் வந்து கொஞ்சம் ஆடும். அதனால் வந்துட்டு இதை பார்த்து கரெக்டாக மாட்டிக்கோங்க. ஓகே, நான் வந்து இப்போ தெருவில் போய் வீடியோ எடுக்கிறேன். தெருவில்னா வந்துட்டு தெருவில் இல்லை, நான் ரோட்டுக்கு போயிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். இது வந்து ஒயிட் ஆங்கிள் வியூவில் வச்சு நான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இது மொபைலில். இன்னும் நான் என்ன மொபைல் யூஸ் பண்ணுறேன்னா ஐக்கிய நியூ 6 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் 1xல் வச்சு எடுத்து காட்டுறேன். இது ஒயிட் ஆங்கிள் வியூ வந்து அந்தளவுக்கு கிளியராக இருக்காது என் மொபைலில். அதனால் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து அதில் எடுத்து காட்டுறேன். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், அது வந்து எப்படி இருக்குது, இது வந்து எப்படி இருக்குன்னு. இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வேலையே பண்ணி தெரியுறீங்க. ஐபோனில் பிடிச்சி நம்பர் பிடிக்கிறேன் பாரு. கம்பெனி வாடா பாட்டணுமா. இங்கேருந்து 1xல் போட்டு எடுத்து பார்ப்போமா. இது ஐக்யூ நியூ 6 மொபைலில் வந்து 1xல் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன் கேமரா. இதில் வந்து ஹேண்டில் பார்லாம் வந்து அந்த அளவுக்கு தெரில. இது வந்து ஹெல்மெட் மவுண்ட்டுமாக தான் இருக்குது. அந்த லைட்டாக ரோடை மட்டும் கவர் பண்ணிகிட்டு இருக்குது. நீங்கள் கடைசியாக வந்து நீங்கள் இதை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா இந்த மவுண்ட் வந்து நல்லாவே இருக்குது. இதுவும் நல்லா ஆடாத மாதிரி தான் இருக்குது. எங்கேயும் ஷேக்கில் அந்த அளவுக்கு அந்த மாதிரி தெரில. உங்கள் மொபைலில் வந்து ஸ்டெபிலைசேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த மவுண்ட்லாம் வந்து யூஸ் ஆகும். உங்கள் மொபைலில் வந்து ஸ்டெபிலைசேஷன் இல்லை அப்படின்னா வந்துட்டு
கண்டிப்பாக வீடியோ ரொம்ப ஷேக்காக தான் செய்யும். அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த மவுண்ட் வாங்கணுமா அப்படின்னு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இல்லாட்டி கோப்ரோ வாங்கிடுறது பெஸ்ட்டு, ஸ்டெபிலைசேஷன் உங்கள் மொபைல் இல்லைனா. ஓகே கைஸ், இதான் என்னோடய ஃபைனல் ரிவ்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நான் முடிச்சுக்கிறேன். பை. நல்லா இந்த கோயில் ஃபேமஸ் ஆயிடுச்சுடா. அங்கே போய் திருப்பிடுறா, கட் பண்ணிடுறோம். அப்படியே ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஓடிட்டு திருப்பிடுவோமா? அப்படிங்கிறியா? போலாங்கிறியா? அப்படியே திரும்ப ரெக்கார்டு எடுத்துரு.